இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று நாம் திருவருகை காலத்தின் 3வது வாரத்தில் அடியெடுத்து வைக்கும் வேளையில் கௌடட்டே சண்டே, கௌடட்டே ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகிறோம். கௌடட்டே என்றால் லத்தீன் மொழியில் மகிழ்ச்சி என்பது பொருள்படும். மகிழ்ச்சியின் ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இன்று நாம் பிங்க், இளம் சிவப்பு மெழுகுவர்த்தியை ஏற்றி மகிழ்ச்சியின் வாரத்திற்குள் நுழையும் வேளையில் நம்பிக்கை மற்றும் சமாதானம் என்பவற்றை குறித்த கடவுளின் வாக்குறுதிகளுடன் கடந்த 2 வாரங்களை நினைவு கூர்வோம். நாம் 2 ஊதா நிற மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஜெபித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதை நினைவு கூர்வோம். அப்படியென்றால் நம்பிக்கை, சமாதானம், இன்று மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் திருத்தந்தை போப் பிரான்சிஸின் வார்த்தைகளில் இந்த மகிழ்ச்சியின் ஞாயிற்றுக்கிழமை அன்று மக்கள் கிறிஸ்துமஸுக்காக தாங்கள் இன்னும் செய்யாத காரியங்களை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு வாழ்க்கை நமக்கு அளித்த நல்ல காரியங்கள் அனைத்தையும் பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அழைக்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம். கிறிஸ்துமஸ் என்றாலே நாம் நினைப்பது புது ஆடைகள், வீடுகளை சுத்தப்படுத்த வேண்டும், எல்லாவற்றையும் ஜோடிக்க வேண்டும். அதற்கெல்லாம் பிரதானமாக இந்த திருவருகை காலத்தில் நாம் நம்மை தயாரிக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வின் கொடைகளை நினைத்து நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். எனக்கு அது இல்லையே, எப்படி ஒரு நல்ல ஒரு நகைகளோ உடைகளோ வாங்கினால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் அது தேவையில்லை. முதலில் தேவை, அது முடிந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆனால் பிரதானமானது உண்மையான மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது என்று. அதைத்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக சொல்கிறார். தீர்க்கதரிசி ஏசாயாவின் நாட்களில் இஸ்ரவேல் போரினால் சிதைக்கப்பட்டிருந்தது. மேலும் ஒவ்வொருவரும் பயத்தில் வாழ்ந்தனர், என்ன நடக்குமோ என்று. எசாயாவின் இறைவாக்கு பயந்தவர்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதாக வருகிறது. கடவுளின் பிரசன்னத்தால் மிகவும் வறண்ட இதயமும் நிலமும் கூட செழிக்கும் என்று அது வாக்குறுதி அளிக்கிறது. இந்த வளமான எதிர்காலம் மெசியாவின் மூலம் நிறைவேற்றப்பட்டது என்று முதல் வாசகம் ஏசாயா புத்தகம் 35வது அதிகாரத்தில் முதல் 6 இறைவசனங்களும் 10வது இறைவசனமும் கூறுகிறது என்று பார்க்கிறோம். எனவே கடவுள் பொட்டல் நிலங்களை கூட செழிப்பான மகிழ்ச்சியான நிலங்களாக மாற்றுவார். குணப்படுத்துதலையும், குருடர்களுக்கு பார்வையையும், தளர்ந்து போனவர்களுக்கு பலத்தையும் கொடுப்பார் என்று நாம் இன்று மகிழ்ச்சி அடைவோம். மீட்கப்பட்ட மக்கள் நித்திய மகிழ்ச்சியுடன் கடவுளின் பரிசுத்த மலைக்கு, சியோன் மலைக்கு திரும்புவார்கள் என்று ஏசாயா வாக்குறுதி அளிக்கிறார். இது கடவுளின் வரவிருக்கும் மீட்பையும் மறுசீரமைப்பையும் குறிக்கிறது. இந்த காரியங்கள் அனைத்தும் நடப்பதற்கு நாம், விசுவாசிகளான நாம், பொறுமையுடனும் அதே சமயம் விழிப்புடனும் காத்திருக்க வேண்டும். மழைக்காலம் வரும் வரை பூமியில் விலையுயர்ந்த கனிக்காக காத்திருக்கும் விவசாயியைப் போலவே நாமும் பொறுமையுடன் காத்திருந்து நம் இருதயங்களை உறுதிப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை நம் கைகளில் இருக்கிறது, சமீபமாக நம் அருகிலேயே இருக்கிறது என்று யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 7லிருந்து 10வது இறைவார்த்தைகளில் நீங்கள் படிக்க கேட்கலாம். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த திருமுழுக்கு யோவான் இயேசுவே மெசியா என்பதை அவரிடமிருந்தே நேரடியாக கேட்க விரும்பினார் என்று இன்றைய நற்செய்தி மத்தேயு 11வது அதிகாரத்தில் 2 முதல் 11 இறைவார்த்தைகளில் நீங்கள் படிக்க கேட்கலாம். திருமுழுக்கு யோவானின் சிறைவாசத்தின் இருள் அவருடைய சந்தேகத்திற்கு வழிவகுத்தது.
ஆனால் யோவான் உடனடியாக செயலில் இறங்குகிறார். நீங்கள் யோவானுடைய வாழ்க்கையில் பார்த்தீர்கள் என்றால் மிக குறுகிய காலம் அவர் அனுப்பப்பட்டது. ஆனால் அவர் ஒரு, ஆங்கிலத்தில் சொல்வதென்றால், ஒரு ஆக்ஷன் கிங். எல்லாவற்றையும் விரைவாக முடித்துவிட்டு சென்றார். இயேசுவுக்கு தயாரிக்க வேண்டும், மெசியாவுக்கு தயாரிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு உன்னத நோக்கம் மட்டும்தான் அவரிடம் இருந்தது. ஆனால் இந்த சந்தேகத்திற்கு அவரும் இரையானார் என்று பார்க்கிறோம். ஆனால் அவர் சந்தேகத்தில் அவர் இருளில் சுருண்டு விடவில்லை. உடனடியாக இறைவனையே கேட்கிறார். இயேசுவால் பெண்களிடமிருந்து பிறந்தவர்களில் மிக சிறந்தவர் என்று வர்ணிக்கப்பட்ட யோவான் சந்தேகத்தின் சுரங்கப்பாதை வழியாக செல்கிறார். கடவுளை பற்றியோ அல்லது அவருடைய தெய்வீக திட்டத்தை பற்றியோ நமக்கு சந்தேகம் வரும் நேரங்களில் நம்மை நாமே தனிமைப்படுத்திக் கொண்டு திருச்சபையையும் கடவுளையும் குறை கூறி வழி தவறி செல்லக்கூடாது என்று யோவானின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. யோவானைப் போலவே தெய்வீக தலையீட்டை நாம் நாடினால், நாம் நேரடியாக கடவுளை அணுகினால் நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்பது யோவானிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வழியில் நாமும் யோவானைப் போலவே கடவுளை மீண்டும் கண்டறிய முடியும். இயேசு யோவானின் சீடர்களிடம், நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளிகள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்று கூறினார். மேலும், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். யோவான் ஒரு இறைவாக்கினரை விட மேலானவர். அவர் மெசியாவின் வருகையை அறிவிக்கப்படுவதற்காக இல்லை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று பார்க்கிறோம். மக்களை மெசியாவுக்காக தயாரிப்பவர் என்று இயேசு கூட்டத்தினருக்கு மீண்டும் விளக்குகிறார். தூதர், இறை தூதர், தூதர் ஏஞ்சல் என்றால் செய்தியை கொண்டு வருபவர் என்று பெயர். கிரேக்க மொழியில் ஏஞ்சலோஸ் என்று சொல்வோம். அந்த தூதர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இறைவனால் படைக்கப்பட்ட உடலற்ற ஆனால் உயிருள்ள ஆவி, கபிரியேல் போன்ற ஒரு தேவதூதராக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதராக, திருமுழுக்கு யோவானைப் போலவோ இல்லை பிற புனித மனிதர்களைப் போலவோ இறைவாக்கினர்களைப் போலவோ இருக்கலாம் என்று பார்க்கிறோம். ஒருவேளை யோவானுக்கு பதிலாக கபிரியேல் தேவதூதரே வந்திருக்கலாம். ஆனால் மனித மற்றும் தெய்வீக வடிவத்தை எடுத்த மெசியாவுக்கு வழிகளை தயார்படுத்துவதற்கான காரியங்கள் ஒரு மனித தூதரால் மட்டுமே முன்னறிவிக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. இது தெய்வ சித்தம். அதற்கு யோவான் சரியான நபராக இருந்தார். சரியான நேரத்தில் வந்து செல்வதற்காகவே அவர் அனுப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். யோவானின் காலத்தில் மனம் திரும்புதலும் தூய நீரினால் திருமுழுக்கு பெறுதலும் முக்கியமானவையாக இருந்தன. ஆனால் போதுமானவை அல்ல. எனவேதான் இயேசுவின் அன்பின் நற்செய்தியும் பரிசுத்த ஆவியினால் பெறும் திருமுழுக்கும் அதனுடன் தொடர்புடைய ஞானமும் மண்ணுலகில் இறைவனுடைய அரசு நிறைவேற வழிவகுத்தன என்று பார்க்கிறோம். ஆகையால் நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நன்றியுடனே இறைவனுக்கு தெரியப்படுத்துவோம் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கூறுகிறார். 4வது அதிகாரம் 4 6 இறைவசனங்களை படிக்கலாம். ஆகவே அவருக்காக காத்திருந்து எப்பொழுதும் நன்றி செலுத்தி நம்முடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் அவருக்கே நாம் சமர்ப்பித்து அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்போம். குறிப்பாக இன்றும் இந்த வாரம் முழுவதும் இந்த மகிழ்ச்சியில் நாம் திளைத்திடுவோம். ஒரு கணம் ஜெபிப்போமா? குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை மனதில் இருத்துங்கள். திருப்பாடல் ஆசிரியர் 146வது அதிகாரத்தில் 10வது இறைவாக்கில் சொல்கிறார், உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் என்று.
ஆகவே ஆண்டவரே, நீர் எங்களை மீட்க வந்தருளும். நீரே எங்கள் மீட்பர், எங்களை ஆட்சி செய்கிறவர் நீரே என்று விசுவசிக்கிறோம். இரண்டாவதாக எசாயா 35வது அதிகாரத்தில் 4வது இறைவாக்கு, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். நம்மை பழி தீர்க்க மாட்டார், அநீதியை மட்டும்தான் பழி வாங்கும் கடவுளாக வருவார் என்று எசாயா கூறுகிறார். நம்பிக்கையோடு இருப்போம். யாக்கோபு 5வது அதிகாரத்தில் 10வது இறைவார்த்தையை படித்தீர்கள் என்றால், துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். நாம் திருமுழுக்கு யோவானை இங்கு எடுத்துக்காட்டாக கொள்வோம், எசாயாவை எடுத்துக்காட்டாக கொள்வோம். அப்படி இருந்தால் மட்டுமே நாம் இறைவனை சிக்கன பிடித்துக் கொள்ள முடியும். மத்தேயு 11வது அதிகாரம் 6வது இறைவாக்கு கூறுகிறது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர். இது இயேசுவின் உண்மையான வார்த்தை. யோவானிடமே சொல்ல சொல்கிறார், என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்று. அதேபோல் எசாயா தீர்க்கதரிசி வழியாக பேசிய இறைவன் கூறுகிறார் 61வது அதிகாரத்தில் முதல் வசனம், ஆண்டவராகி என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார், ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார் என்று. அந்த தீர்க்க தரிசனம், அந்த இறைவாக்குதான் இன்று வார்த்தை மனுவாகி நமக்காக நம்மிடமே நமக்குள்ளே பிறந்திருக்கிற தேவன். அந்த இறைவனை நினைத்து முதலில் நன்றி செலுத்துவோம், அவரிடமே ஜெபிப்போம், நம்முடைய மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவோம். கண்களை மூடி அவருக்காக நாம் துதி பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ஐயா. இயேசுவே உம்மை புகழ்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சோர்ந்து போன நேரமெல்லாம் எம்மை தூக்கி எங்களை சுமந்து எங்களுக்கு வாக்கு தந்து, வார்த்தையாக நீர் வார்த்தை மனுவானார் என்ற வாக்கு தந்து எங்களுக்கு தேற்றிருக்கிறீர் ராஜா. நன்றி கூறுகிறோம்.
நன்றி, இந்த வாழ்க்கைக்காக நன்றி. எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம். எந்த நிலையிலும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்களை போன்ற பாவிகளை நீர் மீட்கும் பொருட்டு எங்களின் பாவ நிலைக்கு உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீரப்பா. இவ்வளவு தூரம் இந்த உலகிற்கு நீர் விண்ணுலகிலிருந்து மண்ணுலகத்திற்கு இறங்கி வந்திருக்கிறேன். எல்லா மக்களுக்கும் உண்டாக போகும் மிக பெரும் மகிழ்ச்சியின் நற்செய்தியை அறிவித்த அந்த ஒரே வார்த்தையே இந்த பூவுலகத்தின், இந்த மண்ணுலகத்தின் ஒரு மூலையில் இருக்கும் இந்த பொள்ளாச்சி தேசத்திலே, இல்ல இந்த இந்தியாவில் இருக்கும் மனமுடைந்த புற இனத்தவளான எனக்கு போதுமானது. நான் நினைத்து பார்க்கிறேன், நானும் இதை போல தாழ்த்தி கொள்கிறேனா? எனக்காக இவ்வளவு தாழ்த்தி கொண்டீரே, நான் யாருக்காக தாழ்த்தி கொள்கிறேன்? உமக்காக கூட நான் தாழ்த்துவதில்லையே. அப்படியானால் எங்கள் கூட இருக்கும் ஒவ்வொரு இயேசுவுக்கும் நாங்கள் எப்படி தாழ்த்த வேண்டும்? என்னுடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், என்னுடைய குடும்பத்தினராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அயலாராக இருக்கலாம். எத்தனை சண்டைகள், சச்சரவுகள். இது மகிழ்ச்சியின் நேரம். நான் தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்தப்படும் பொழுதுதான் நான் உயர்த்தப்படுவேன் என்ற உன்னதமான நம்பிக்கை எனக்குள் வர வேண்டும் தகப்பனே. நன்றியோடு ஜெபிக்கிறோம். உம்முடைய தாழ்ச்சியை எங்களுக்கு கொடுத்தருளும். மகிழ்ச்சியின் காரணியே நீர் அதை கொடுத்தருளும். எப்படி மரியாள் அவளை தாழ்த்தி கொண்டாளோ அதே போன்ற தாழ்ச்சியை நீர் எங்களுக்கு இன்று கொடுத்தருளும். இதற்கு தகுதியாக நான் உமக்கு என்ன செய்தேன் ராஜா? இவ்வளவு செய்திருக்கிறேனே, நான் உமக்கு என்ன செய்தேன்? என் வழியில் எந்த தடைகள் வந்தாலும் நீர் எனக்காகவே இருக்கிறீர் என்று அளவிட முடியாத பலனை கொடுக்கிறது. நான் உமக்காக மன அமைதியுடனும் பொறுமையுடனும் என்றென்றும் காத்திருப்பேன். என்ன நடந்தாலும் நான் சோர்வுற மாட்டேன். ஏனென்றால் என்னுடைய தேவன், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒரு காலத்திலும் ஒரு பொழுதிலும் நான் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டேன். நீர் எனக்காக காத்திருக்கிறீர். இந்த மண்ணுலகில் நான் வாழ்வதற்கு நீர் ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். உடல், மனம் மற்றும் ஆவிக்குரிய துன்பங்களின் நேரத்திலும் கூட எங்கள் சந்தேகங்கள், மனக்கசப்புகள், பயம், கோபம், கவலை, உலக பற்று எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுவிடுகிறோம். எப்படி திருமுழுக்கு யோவான் அழகாக சந்தேக நேரத்தில் கூட இறைவனையே கதவை தட்டினாரோ அதே போல நாங்கள் தட்டுகிறோம். என்று தட்டுங்கள் திறக்கப்படும் என்றீரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்றீரே. அந்த மகிழ்ச்சி எங்களுக்குள் இருக்கிறது. திறந்த வாசலை நீர் வைத்துக் கொண்டே இருக்கிறீர். ஏனெனில் நீர் இன்று எங்களுக்கு நற்செய்தியை கொண்டு வருகிறீர். எங்களை சோதனைக்குள் வழி நடத்தாமல் எல்லா தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவிக்கிறீர் என்று நாங்கள் உண்மையாக நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறையன்பின் காலை வணக்கங்கள். முக்கியமாக இன்று கௌடட்டே சண்டே, மகிழ்ச்சியின் வாரம். வாழ்த்துக்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.